ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தனிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம். Death, Three of Swords, Two of Pentacles, Page of Swords, Magician, Four of Cups, Two of Cups, Ace of Cups, Page of Cups, Queen of Pentacles, Ace of Wands, Eight of Swords, Devil. So bottom of the deck, Devil. Okay. Judgment, Fortunate, Separation, Apology, Crush, Weakness, Vibration, Decision, Patience, Heartbreak, Support, Search. Self-heal. Okay. Thank you so much, universe. Thank you so much. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, சிச்சுவேஷன்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் நான் இப்போ ஒன்று பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, கனவு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. டெத் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னொரு பர்சன் ஆக்சுவலி நம்ம எல்லாருமே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கிறது இண்டிபெண்ட் பீஸ் தான். ஓகே, ஸோ எல்லாருக்கும் மனசுலையுமே ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒரு ஆறுதலாக இருக்கணும், நம்மளை க்ரோ பண்ணணும், நம்மளை என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடாது, நம்மளை பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி க்ரோ பண்ணணுங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். பட் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் எனி டைம் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு உண்டு. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், என்ன பண்ணாலும் குத்தம் குத்தம் குத்தம், அந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் எனி டைம் உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டே உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்ன பண்ணாலும் சரி, ஓகே, அவங்க என்ன பண்ணாலும் சரி அது கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணாலும் அது ராங். ஓகே, இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்டுண்டு, கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் போராடிட்டு உண்டு. மேபி அதுவும் இந்த ஒரு பர்சன் அதுவும் ராங்கு, அதிலே இந்த ஒரு பர்சன் அவங்க கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 இயருக்கு மேலே இருக்கலாம். 1 இயர் 3 months ஆகுது. ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி டெத் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க பயங்கர லாயல் ஆகும், கிரவுண்டட் ஆகும், ஸ்டேபிள் ஆகும்.
ஓகே. அவ்வளவா சீக்கிரமா நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பர்சன நீங்க மைண்டா நெனச்சுட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்காக எத்தன நாட்கள் ஆனாலும் வெயிட் பண்ணி ஒரு கமிட்மெண்ட்ட வாங்குறது உங்க ட்ரீமே தவிர, இவன் நம்மள பார்க்கல, நம்ம வேற ஆப்ஷன்ஸ் பார்க்கலன்னு நெனைக்கிற ஒரு கேரக்டர் நீங்க இல்ல ஆக்சுவலி. ஓகே. ஸோ இவங்க கிட்ட அதே அதே சேம் டைம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம நிக்கிறோம் அப்டின்னா, அதுக்கு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி தேவைங்கிறது உங்களுக்கு அ உங்களுக்கு அது தேவை ஆக்சுவலி. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிக்கிறோம் அப்டின்னா, அதுக்கு மீனிங் என்னன்னா, ஏன்னா உங்கள பொறுத்தமட்டும் நம்ம ட்ரூவா நிக்கிறோம்ல. இப்போ நான் வந்து மத்தவங்கள மாரி நான் வந்து சீட் பண்ணிட்டு போறேன், இல்லைங்க ஏமாத்திட்டு போறேன், பொய்யா போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கமிட்மெண்ட் தேவை கிடையாது. பட் ரிலேஷன்ஷிப்ல நான் ட்ரூவா நிக்கிறேன்னா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்ல. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணுங்கிறது உங்களோட ட்ரீமா இருக்கலாம், கோலா இருக்கலாம். பட் நீங்க எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிட்டுண்டு. ஸோ காரணம் நீங்க சேசிங்கன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டுண்டு. ஓகே. எனக்கே தேவை கமிட்மெண்ட். பட் நீ அத குடுக்கல. பட் நான் என்னத்துக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நிக்கணும்? நீங்க நான் எதுக்கு அத பார்க்கணும்? நீங்க நான் எதுக்கு ரிலேஷன்ஷிப்ப ஃபோக்கஸ் பண்ணணும்? நீ நீ வந்து ஃப்ளோட் பண்றதுக்கும், டேட் பண்றதுக்கான ஆள் நான் கிடையாது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல கமிட்மெண்ட் தேவை. அது எனக்கு குடுக்கலன்னு சொல்லும்போது, அந்த ரிலேஷன்ஷிப்ல நிக்கிறத காட்டிலும் நிக்காம இருக்கிறது பெட்டர்ங்கிறத நீங்க மனசுல ஆக்கிட்டு, கரண்ட்லி நீங்க சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு இந்த புதுசா இஷ்டம் இல்லாமலாம் இல்ல, ஸ்நேகம் இல்லாமலாம் இல்ல. உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. நீங்க ஸ்டேபிளாகவும், கிரவுண்டடாகவும் பட் அப்படியாவது ரிலேஷன்ஷிப் ஒன்று பேலன்ஸில் வரட்டும். அப்படியாவது நம்ம நினைக்கிற விஷயம் ஒன்று நடக்கட்டும். ஓகே. ரிலேஷன்ஷிப்பை நின்று போராடி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. விலகி பார்ப்போம். அப்படியாவது நமக்கு ஏதாவது பாசிபிள் ஆகுமா பார்ப்போம். அது ஒரு தாட்டோட கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. இந்த வைப்ரேஷன் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷூர் உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்பெக்ட் ஆகும். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு லெட் கோ பண்ணிட்டு உண்டு. இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. அதனால் இவரும் உங்களை விட்டு லெட் கோ பண்ணிட்டு கரண்ட்லி இவர் ஒரு பவுண்டரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே. பவுண்டரி ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அவர் ஆக்சுவலி கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், டாமினேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அவரை பொறுத்த மட்டும் நீ நீ என்னோட பிடிக்கு நிற்கலை, இல்லைங்க என்னோட பேச்சுக்கு நீ வேலையை கொடுக்கல, இல்லைங்க என்னோட எனக்கு நீ செட் ஆக மாட்ட, எனக்கு நீ வேண்டாம் இந்த ஒரு தாட்டோட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர் டெத் ஆக்கிட்டு உண்டு. டெத் ஆகுறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கோபத்தில், ஒரு டென்ஷனில், ஒரு ஈகோவில், ஒரு ஆட்டிடியூடில் அந்த ஒரு பர்சன் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு, இல்லைங்க பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு, இல்லைங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ரிலேஷன்ஷிப் டெத் ஆனதாகவே போகட்டும். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரீபர்த் வேண்டாம், ஒன்றும் வேண்டாங்கிற தாட்டோட உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. பட் ஓப்பனாக சொல்ல போனால் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே. ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு உண்டு. பட் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டால் நோ, பேலன்ஸ் இல்லை. செப்பரேஷன் கரண்ட்லி செப்பரேஷன் போயிட்டுருக்கு. பட் இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் நம்ம சொல்லலாம். இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் சொல்லும்போது அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலி நம்ம லைஃப் வந்து ஒரு ஒரு நார்மலாக மனுஷங்க காலையில் எழும்புவாங்க, மதியானம் சாப்பிடுவாங்க, ஒர்க் போவாங்க, நைட்டு வந்து தூங்குவாங்க. இது ஆக்சுவலி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். இது நம்ம பேலன்ஸ் சொல்லுவோம். இது மைண்டும் மனசும் சேர்ந்து சம்டைம் லைஃப் நல்லா போகிற மாதிரி இருக்கும், சம்டைம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும், சம்டைம் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரும். டோட்டலி இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இல்லை. அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைண்டும் மனசும் ஓகே இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு நார்மல் லைஃப் நமக்கு ஓகே இருக்காது. நமக்கு அது வரைக்கும் நமக்கு நார்மல் லைஃப்ங்கிறது நமக்கு நம்ம அழகாக நம்ம வேலைக்கு போவோம், இல்லை படிக்க போவோம், நம்ம லைஃப் அப்படியே அழகாக போயிட்டு இருக்கோம். அதே சேம் டைம் நம்ம மனசும் மைண்டும் ஓகே இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணாலும் நமக்கு லைஃப் பெட்டராக போகிற ஒரு ஃபீல் இருக்காது. இதோ ஒரு வலி, இதோ ஒரு வேதனை, எதுக்காக நம்ம வாழ்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விரக்தி ஃபீல் ஆகிற மாதிரி இவருக்கும் கரண்ட்லி லைஃப் ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் இவர் போயிட்டுருக்கு. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் போயிட்டுருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன் மேபி ஒரு ஈகோலையும் ஆட்டிடியூட்லையும் நீ போனால் என்ன, நீ இல்லைனா எனக்கு இந்தியாவில் ஆள் இல்லையா, எனக்கு நீ இல்லைங்க எனக்கு இதை விட பெட்டராக எனக்கு பார்க்க தெரியும், அந்த ஒரு ஈகோ ஆட்டிடியூட்லேயும் உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பார்வைக்கே ஃபீல் ஆகலாம். ஓகே. கடைசி வரைக்கும் அவனுக்கு ஈகோ ஆட்டிடியூடு தான் முக்கியம், திமிரு தான் முக்கியம் அப்படின்னு உங்களோட பார்வைக்கு ஃபீல் ஆகலை. பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் ஆப்ஷனில் இவர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சேம் டைம் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதையும் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டலி ஆள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு லைஃப்பில். இது இப்போ இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்கன்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் போயிட்டு இருந்திருக்கலாம். ஓகே. மேபி உங்களோடவே ஏஜ் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க சேம் ஏஜாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட 2-3 வயசு ஏஜ் அதிகமான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. ரிலேஷன்ஷிப் ஒட்டுமொத்தமாக ஈகோவும் ஆட்டிடியூடையும் வச்சு ரிலேஷன்ஷிப் ஒட்டுமொத்தமாக டெத் ஆகிட்டு உண்டு. இப்போ இவர் லாஸ்ட் நைட் தாட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் உண்டு. இவர்கிட்ட நிறைய நெகட்டிவான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கலாம்.
ஓகே. என்ன சொல்றது? நமக்கு ஒரு ட்ரூ ஸ்நேகத்த காட்டிலும், ட்ரூ ஃபீலிங்ஸ காட்டிலும், ட்ரூ எமோஷன்ஸ காட்டிலும் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஈகோ, ஆட்டிட்யூட் அதுதான் எல்லாருக்கும் இங்கே இம்பார்ட்டன்ட்டா தெரியும் மாரி, இவர்கிட்டயும் சில நெகட்டிவான கேரக்டர்ஸ் உண்டு. இவருக்கு உங்க மேல ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. நான் எந்த ஒரு குறையும் இல்ல ஆக்சுவலி. ஓகே. ஸோ இவருக்கு லாஸ்ட் நைட் இவர் உங்களை சர்ச் பண்ணிட்டு உண்டு. இப்போ நான் சொல்லப்போனால் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. அது உண்மையான விஷயம் உங்ககிட்ட. பட் இவர் அதே சேம் டைம் உங்களை ஆன்லைனில் நேற்றுக்கு சர்ச் பண்ணிட்டு உண்டு. மேபி உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துருக்கலாம், இல்லைங்க வந்து லாஸ்ட் சீன்ஸ் இதை செக் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாவது போஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம். இங்கே இவர் ஏதோ ஒரு வகையில் உங்களை இவர் நேற்றுக்கு சர்ச் பண்ணிட்டு உண்டு. பவுண்டரி இவர் தான் செட் பண்ணி வச்சுட்டு பட் இருந்தாலும் அதே சேம் டைம் உங்களை சர்ச்சும் பண்ணிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. நமக்கு டேரெக்டாகவே நமக்கு வைப்ரேஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே. ஸோ நமக்கு இந்த கார்டை பார்க்கும்போது நமக்கு தெரியும் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஏதோ கரண்ட் ஷாக் மாதிரி 2 பேருக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிற மாதிரி இன்னொரு பர்சனுக்கு அவங்க கூட ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. சில ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன தான் ஈவும் ஆட்டிடியூடும் வச்சு ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை நம்ம வேண்டான்னு நம்ம விட்டுட்டு ஓடினாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கிற மாதிரியும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க நம்மளால் முன்னோட்டு போக முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இவருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் உண்டு. பட் வெளியே நான் அப்படியாக நான் யாருக்கும் தோத்தவில்லை, நான் இப்படியாக அப்படின்னு வெளியில் தெரிவாங்களா இருக்கும். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் இவரோட வைப்ரேஷன் இதுதான். ஓகே. இவருக்கு உங்களுக்கு மேபி தோடிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மட்டும்தான் உண்மையாக நினைனா, இல்லைங்க எனக்கு மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸ் எமோஷன் இருந்தது உண்மையாக, எனக்கு மட்டும்தான் காதல் ஒரு விஷயம் இருந்துச்சா, போஸ்டர் ஒரு நாள் அது இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா அது வந்து அப்படி கிடையாது. எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் உண்டோ அத்தனை மாத்திரம் அந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் எமோஷன் இது உண்மையான விஷயமாகும். பட் என்ன ஆள் கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், எல்லாம் தன்னோட கண்ட்ரோலில் நிற்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் உங்கள் மேலே பட் மேபி ஒரு சேம் சம்டைம் நீங்கள் கூட இருக்கிறனால உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசிலாகிட்டு இல்லை அப்படின்னா அந்த செப்பரேஷன் இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஏன்னா அந்த செப்பரேஷனில் இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் மேலேயும் மைண்டு போகலை இல்லைங்க, எந்த ஆப்ஷனையும் பார்க்க தோணலை, இல்லைங்க எந்த ஆப்ஷன் கூட பேச தோணலை. அப்படி பேசினாலும் உங்களை மாதிரி ஏதோ இல்லைன்னு ஒரு ஃபீலிங் இவருக்கு உண்டு. அதே சேம் டைம் அவங்க கூட ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இவர் ஒரு ரோட்டில் நடந்து போனால் கூட, இல்லைங்க பைக்கில் ட்ராவல் பண்ணால் கூட, இல்லைங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் கூட எனி டைம் இவருக்கு உங்களோட தாட் உண்டு. ஓகே. உங்களோட தாட்லேயே நம்ம ஜீவிச்சிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்கிறோம். இவருக்கு என்ன சொல்கிறது, இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு நம்ம எதுக்கு நம்ம இப்படி திங்க் பண்ணுறோம், எதுக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிப்போச்சு, டெத் ஆகிப்போச்சு. ஆனால் எனக்குள்ளே இத்தனை காதல் இருந்துச்சா, எனக்குள்ளே இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்துச்சா, எனக்குள்ளே இவ்வளோ எமோஷன் இருந்துச்சா, செப்பரேஷன் ஆன பிறகும் நான் ஏன் திங்க் பண்ணுறேன், இல்லைங்க அவளோட தாட்ஸ் இல்லாமல் என்னால் ஏன் முன்னோட்டு போக முடியல. எனக்கு ஒவ்வொரு நாள் காலையில் நான் எழும்பினேன் அப்படின்னா அவங்களோட தாட்லேயே நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஏன் வந்து நான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறேன், இல்லைங்க எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, இதெல்லாம் இவர் லாஸ்ட் நைட் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஆக்சுவலி இவருக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு ஒரு போஸ்ட் மேலே ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் லவ் ஆகும். எத்தனை மாத்திரம் வெளியே 2 பேரும் அடி வச்சு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒருக்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நீ லைஃப்பில் வேண்டான்னு இவர் நினச்சாலும் இவருக்கு உள்ளுக்குள்ளது ஸ்நேகம் எங்கே வரணும்னு தெரில. ஒரு சண்டை போட்டு நீங்கள் 2 பேரும் பிரேக்கப்பில் போயிட்டாலும் இவருக்கு ஒரு 1 மந்த் ஒரு கோவம் இருக்கலாம், 2 மந்த் ஒரு கோவம் இருக்கலாம், மறுபடியும் உங்கள் மேலே எங்கே அந்த ஸ்நேகம் வரணும்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ஸ்நேகம் இவருக்கு பொங்கி வரும். அந்தளவுக்கெல்லாம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு லாஸ்ட் நைட் தாட்ஸில். ஓப்பனாக சொல்ல போனால் இவர் லாஸ்ட் நைட் தாட்ஸில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் உங்களை ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு உண்டு. மேபி அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கலாம். மேபி உங்களுக்கு மிட் நைட்டில் முழிப்பு வந்திருக்கலாம். ஓகே. ஒரு அதிகால டைம் ஒரு 2லேருந்து 5 உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கலாம், இல்லைங்க ட்ரீம் அந்த ஒரு பர்சன் கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லைங்க சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரீம் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம், கனவுல வந்திருக்கலாம். ஏன்னா இவர் உங்களை லாஸ்ட் நைட் இவர் உங்களை பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு. ஏன்னா நமக்கு இவர் லாஸ்ட் நைட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணிட்டு ஒரு காலையில் ஒரு மெசேஜோ வந்து பண்ணுறதுக்கான ஒரு இதையும் பற்றி இவர் திங்க் பண்ணி இவருக்கு உங்கள் கூட ஒரு க்ரஷ் ஃபீல் ஆகுது. ஓகே. இவருக்கு உங்கள் கூட இந்த ஒரு நமக்கு ஒரு லவ்ங்கிறது ஒரு க்யூட்னஸ் ஒரு அது இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு வேறு யார் கூட இந்த அளவுக்கு ஒரு க்யூட்னஸாக இவருக்கு யார் கூட ஃபீல் ஆகிட்டு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டஸாக இவருக்கு உங்க கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ கம்யூனிகேஷன் ஒன்று பண்ணணுமா, கால் பண்ணணுமா, மெசேஜ் பண்ணணுமா, இதை பற்றி இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு.
பட் இவருக்கு ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஒவ்வொரு நாளும் இவருக்கு மேபி வந்து ஒரு பர்சன் சம்டைம் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரும்போது, இல்லைங்க ஞாபகம் வரும்போது, ஈகோ ஆட்டிடியூடை வச்சு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம், இல்லைங்க கொஞ்ச நாள் கூட போகட்டும், இல்லைங்க ஒரு கொஞ்ச நாள் கூட போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைங்க அதுக்கப்புறம் கால் பண்ணலாம், இல்லைங்க அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணலாம், இந்த ஒரு பர்சன் மைண்டை இவரை டைவெர்ட் பண்ணி முன்னோட்டு கொண்டு போனாலும் இவருக்கு ஒவ்வொரு நாளையும் முன்னோட்டு கொண்டு போகிறது அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. நம்ம சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு பேஷன்ஸான அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. நம்ம ஈகோ ஆட்டிடியூடை வச்சு நம்ம லைஃப்பை அடிக்கிற ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே, இவருக்கு ஹார்ட் பிரேக் கொண்டு ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். இவர் ஆக்சுவலி லாஸ்ட் நைட் தாட்ஸில் இவருக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு டிசைர் உண்டு. இவருக்கு ட்ரீம் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷன். இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும், ஒரு ரீஸ்டார்ட் வேணுங்கிறது இவரோட டிசைர் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா செப்பரேஷன்லே உங்கள் செப்பரேஷன் ஆன ஒரு ஃபீலே இவருக்கு இல்லை. என்ன ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வேணால் செப்பரேஷன் ஆகிருக்கலாம், பட் ஒவ்வொரு நாளும் ஏதோ உங்கள் தாட்டில் முன்னோட்டு போகிற மாதிரி உங்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு சோலாவில் ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. வேறு யாரையும் பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல, பழகவும் முடியல, வேறு யாரும் மைண்டு ஹார்ட்டை ஏற்றுக்கல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம், நீ ஒன்று என் லைஃப்பில் இருந்தீங்க எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் நார்மலாகவே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் எப்போல்லாம் எமோஷனலி டவுன் ஆகிட்டுனா அப்போல்லாம் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க உன்னை எனக்கு மீட் பண்ணணும், நம்ம பேசுவோம் பழகும் இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கலாம். இவருக்கே தெரியும் இவர் எத்தனை மாத்திரம் எமோஷனலி டவுனாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ பார்க்கும்போதோ இவர் உள்ளுக்குள்ளே இவர் ஹீலாக இருக்காரு. ஓகே, அதனால அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் போயிருக்கலாம். இவர் ஹீல் ஆனது மறுபடியும் உங்களை விட்டு ஓடுற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போ நான் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, இவருக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, மைண்டும் ஹார்ட்டும் வேறு யாரும் நினைக்கவும் மாட்டேங்குது. அப்போ இவருக்கு இப்போ ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஒன்று கிடைச்சா கொள்ளலான்னு தோணுது. பட் இவரால் இப்போதைக்கு வர முடியலை. ஏன்னா அவருக்கு எமோஷனல் சப்போர்ட்டை காட்டில் இவருக்கு பெரிய ஒரு விஷயத்தில் ஈகவும் ஆட்டிட்டு தான். ஓகே, ஸோ இவர் சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கரெக்டான ஒரு டைம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் கேட்டால் சொல்லுவேன். இவருக்கு மைண்டில் வந்து தாட்ஸ் இல்லைன்னா கரெக்டான ஒரு டைம் வரட்டும், சாரி கேட்டு எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று ஓகே பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை ஒன்று சரி பண்ணணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க என்னால் முன்னோட்டு போக முடியாது. என் லைஃப்பில் பயங்கர சப்போர்ட்டிவாக இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு உண்டு. ஏன்னா எனக்கு லைஃப்பில் நான் எத்தனை மாத்திரம் டவுனாக இருக்க போதும், இல்லைங்க எமோஷ்னலி நான் ஹர்ட் ஆகிற டைமாக இருக்கட்டும், நான் இவங்க கூட பேசினா பழகுன்னு அப்புறம் நான் ஹீல் ஆகிட்டு உண்டுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. அதனால் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், தொடக்க வேணுங்கிறது இந்த ஒரு பர்சனோட டிசைர் ஆகும். ஓகே, இவர் உங்களை தெரிஞ்சோ தெரியாமல் இவர் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். 24/7 இவரோட தாட்டில் நீங்கள் உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ரீபார்த் உண்டால் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் லாஸ்ட் நைட் தாட்ஸ் இவர் ஃபுல்லாகவே எமோஷனலாக திங்க் பண்ணிட்டு இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கணும். டிசிஷன் எடுக்கலைங்க அவர் ஆக்சுவலாக நீங்கள் பெயின் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைங்க நீங்கள் இவருக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க, அது இவர் எதுவும் அதை திங்க் பண்ணலாம். மேபி செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், நீ எப்படி இருக்கா எனக்கு தெரியல, ஐ டோன்ட் கேர், பட் என்னால் இருக்க முடியலை. ஓகே, பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. பட் எனி டைம் உங்களை பார்த்துட்ருக்காங்க, உங்களை சேசிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இவர் திங்க் பண்ண விஷயம் ஸ்ட்ராங்காக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா நீயும் நானும் சண்டை போடுறோம், அடி வைக்கிறோம், அந்த கோபத்தில் நான் ஒன்று பிளாக்ல போடுறேன், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அந்த கோபங்கிறது எனக்கு குறிச்சு போன ஒரு 1 மந்த் இல்லைங்க ஒரு 10 நாள் கூட அந்த கோபம் வந்து பிளக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹார்ட்டாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், மேலே எங்கேருந்து பாசம் வருது இல்லைங்க, இதனால நான் உன்னை பற்றி திங்க் பண்ணேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இனி செப்பரேஷன் ஆகக்கூடிய ஒரு டைமில் எனக்கு இவர் திங்க் பண்ண விஷயம், நார்மலாக என் லைஃப்பில் நான் வந்து அடி வச்சுருக்கேன், ஒரு உறவு வேண்டாம் ரீதிக்கு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிருக்கேன், யாரையுமே நான் தேடி போயிட்டும் இல்லை, இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டும் இல்லை. பட் உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், டாமினேட் பண்ணுறேன், உங்ககிட்ட நான் வந்து எல்லா வாட்டியும் உனக்கு எனக்கும் வந்து சண்டை வரும்போது அதில் போராடி நான் ஜெயிக்கிறேன். ஓகே, போராடி நான் ஜெயிக்கிறேன் இன்றைக்கி, அதனால் பெயின் நான் தான் அனுபவிக்கிறேன். ஏன்னா அந்த எனக்கு அவங்ககிட்ட வரக்கூடிய கோபங்கிறது 10 நாள் இல்லைங்க ஒரு 1 மந்த்து கூட எனக்கு அது முன்னோட்டு கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் எங்கேருந்து உன் மேலே பாசம் வருது இல்லைங்க, எங்கேருந்து உன்னை பற்றி நான் நினைக்கிறேனே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து இவரோட லாஸ்ட் நைட் தாட்ஸில் அந்தளவுக்கு இவர் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் எப்போவுமே திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா,
தெரிஞ்சோ தெரியாமலோ என்கிட்ட நிறைய நெகட்டிவான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. உனக்கு ஒருபோதும் நான் வந்து ஈக்குவல் கிடையவே கிடையாது. உன்னோட நீ ஆக்சுவலி பயங்கர லாயல் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் நீ எஃபோர்ட் கொடுத்த, எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த, என்கிட்ட கடைசி வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீ எவ்வளோ ஃபைட் பண்ண. பட் எனக்கு நல்லா தெரியும், கடைசி வரைக்கும் உன் மைண்ட்லேயும் ஹார்ட்லேயும் நான் தான் இருப்பேனே தவிர நீ வேறு யாரையும் தேடி போக மாட்டாங்கிறது ஸ்ட்ராங்காக இவருக்கு தெரியும். அந்தளவுக்கு இவருக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் உண்டு. அந்தளவுக்கு நீங்கள் லாயன் இவருக்கு தெரியும். இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, உனக்கு தெரிஞ்சோ தெரியுமா உனக்கு நான் ஈக்குவல் இல்லை. உன்னோட குட் கேரக்டருக்கும் என்னோட பேட் கேரக்டரும் ஒருபோதும் மேட்ச் ஆகாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ரீபர்த் வரட்டும், இல்லைங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகட்டும், அது மறுபடியும் ஒரு நல்ல மூமெண்ட்டில் ஒரு பாசிட்டிவான வேல அது ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச திரும்ப எனக்கும் நிறைய நெகட்டிவான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. நான் என்னோடய ஈகோவும் ஆட்டிடியூடை வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் நினைக்கிறேன் எல்லாம் அதை மாற்றிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும், நான் ஹீல் ஆகணும் ஒரு தாட் இவ்வளோ லாஸ்ட் நைட் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு. இப்போ நான் சொல்ல போனால் பட் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட்டோட ஒரு சிலவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகிருக்கலாம். ஏன்னா இவர் லாஸ்ட் நைட் தாட்ஸில் கம்யூனிகேஷன் பற்றியான ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, பட் நமக்கு ரீபார்த் உண்டு. நம்ம மறுபடியும் நமக்கு ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகும். அது இவரோட டிசைர் ஆகும். ஏன்னா ஒரு செப்பரேஷன் வரைக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிருக்கலாம். மேபி அதை நீங்கள் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு ஓப்பனாக சொல்ல போனால் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. எனக்கு இந்த ரீடிங் எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு போர்ஷனுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்னேகம் அன்கண்டிஷன் லவ் ஆகும், ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். பட் இவருக்கு செப்பரேஷன் இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு கொடுத்துக்காத ரீசன் என்னென்னா, நீங்கள் அவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் வரணும். அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் நிற்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அது. செகண்ட் விஷயம் என்னென்னா, ஈகவும் ஆட்டிடியூடு வச்சுட்டு நிற்கிறாங்க. மற்றபடி இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஸ்னேகம் அன்கண்டிஷன் லவ் ஆகும். இத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்னேகம் உண்டோ அத்தனை மாத்திரம் அவருக்கு ஸ்னேகம் உண்டு. எனக்கு இதில் அதுதான் ஃபீல் ஆகுது இந்த ரீடிங்கில். ஓகே, மேபி லாஸ்ட் நைட் தாட்ஸில் நீங்கள் ட்ரிகர் ஆகிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஷோராக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவர் 24/7 நேற்று நைட்டு உங்களை திங்க் பண்ணிகிட்டே உண்டு. ஸோ அது கரெக்டாக உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கலாம், மூட் ஸ்விங் ஆகிருக்கலாம், இல்லைங்க நீங்கள் இவங்களை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க உங்கள் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க நீங்கள் சேடாக இருந்திருக்கலாம், நீங்கள் ட்ரீமில் கனெக்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி தான் சயின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், வி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டபிள்யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 111 இம்பார்ட்டன்ட். 111 பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். 111 பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்டான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 important, 2 important, 3 important, 4 important, 8 important, 15 important, 13 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.